அவர்களே சங்கீதம் 36:9 பார்த்தீங்கன்னா, ஏசப்பாட்ட அவருடைய பிரசன்னத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜீவ ஊற்று இருக்குதாங்க. அதில் போட்டிருக்கு, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறதுங்க. ஜீவ ஊற்றுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிர் தரும் நீர் அல்லது உயிர் தரும் தண்ணீர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த தண்ணீரை அவர் கொடுக்குற அந்த ஊற்று தண்ணீரை நம்ம குடிக்கிறவங்களுக்கு மரணமே இல்லையாங்க. இப்போ மரணம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வர்ற சரீர மரணம் மாத்திரம் இல்லைங்க, வியாதி ஒரு மரணங்க, தோல்வி ஒரு மரணங்க, நம்ம வீட்டில் இருக்க சமாதான குறைச்சல்கள் மரணங்க, உறவுகள் நம்ம விட்டு போகிறது ஒரு மரணங்க. நல்லா இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ மரணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுதுங்க. கடன் கூட ஒரு பெரிய மரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுதுங்க. ஏன்னா மரணம் இருக்கிற இடத்துல துக்கம் இருக்கும், அப்படி தானேங்க. எது எது நம்மளை துக்கப்படுத்துதோ அதெல்லாம் மரணத்துக்குரிய காரியங்க. அந்த இடத்துல தேவனுடைய ஜீவ ஊற்று ஊற்றப்படும் போது அந்த மரணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கிறத பார்க்கலாமாங்க. எனவே தேவனுடைய பிரசனத்தில் இருக்க அந்த ஜீவ நீரூற்ற இடத்துல நீங்கள் வாங்க. அவரே உங்களுடைய மரணமான அந்த கசப்புகளை நீக்கி சந்தோஷத்தினால் நிரப்புவாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.